நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு 2029 காலகட்டம் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். இப்பொழுது 3வது முறையாக 2014லிருந்து 2024 முடிந்து 3வது முறையாக பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது 4வது முறை 2029ல் தேர்தல் நடைபெறப் போகிறது. இன்னும் ஒரு 3.5 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அதற்குள் ஒரு மூட் ஆஃப் த நேஷன், நாட்டின் மக்களின் மனநிலை என்ன அப்படிங்கிறத சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இந்தியா டுடே இணைந்து ஒரு கருத்து கணிப்புகளை நடத்தியது. தேசம் முழுவதும் நடத்தப்பட்டதாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 25ஆம் தேதி வரை ஒரு கருத்து கணிப்பு நடத்தியதில் நாம் இப்போ பேசுகிறது இந்தியாவில் உச்சபட்சமான மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். அந்த மாநிலத்தில் 80 தொகுதிகளில் அதிகபட்ச தொகுதிகளில் பிஜேபி தோல்வியை சந்திக்கும் என்றும் 41 தொகுதிகளுக்கு மேல் இந்தியா கூட்டணி, குறிப்பாக சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி பெரும் வெற்றி பெறும் என்றும் இது பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு. முதல்ல நான் உத்தரப்பிரதேசம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நேஷனல் லெவலில் பிஜேபிக்கான ஸ்கோப் அதிகரித்திருக்கிறதையும் நம்ம பேச போகிறேன். ஆனால் முதலில் உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் களம் அமைப்பார்கள். கடந்த முறை அந்த மாநிலத்தில் 33 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இவர்கள் அதிக இடத்தை வெற்றி பெற்றார்கள் இந்தியா கூட்டணி. இந்த முறை காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவும் இணைந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்லும் உண்மை என்ன? நான் ஏற்கனவே சொன்ன போல ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை 25,184 பேரிடத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தினாங்க. அதற்கு பிறகு அவர்கள் சி ஓட்டர்ஸ் இந்தியா சார்பில் ஒட்டுமொத்தமாக 6 மாதமாக அவர்கள் 91,785 பேர்கிட்ட 95 பேர்கிட்ட மற்றொரு கருத்து கணிப்பிலும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இந்த முடிவுகள் தான். இப்போ நம்ம யூபியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிலையில் ராம ஜென்மபூமி கோயில் கொண்டு வந்த மாநிலம், அந்த கோயிலை இடித்த மாநிலம், பள்ளிவாசலை இடித்து கோயில் கட்டிய மாநிலம், கடும் போக்குவான இந்துத்துவ சனாதனவாதிகள் இருக்கிற ஒரு மாநிலம், ஹிந்தி பேசக்கூடிய நம்பர் 1 மாநிலம், பாரதிய ஜனதாவுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு, தண்டுவடம், இப்படியெல்லாம் அழைக்கப்படுகிற யூபியின் நிலைமை என்ன என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டும். இந்த சர்வேயில் என்டிஏ கூட்டணி 326 தொகுதிகளில் வெல்லும் என்று சொன்னாலும் இந்தியா கூட்டணி 185 தொகுதிகளில் வெல்லும் என்றும், அதே போன்று 80 லோக்சபா தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றும் கூட இந்தியா கூட்டணி சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தனது கருத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிறது. அதாவது 80 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவ் கூட்டணி 41 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா மற்றும் அது சார்ந்த சிறு கூட்டணிகள் கிட்டத்தட்ட 38 தொகுதிகளிலும் வெல்லும் என்றும், இன்னொரு இடத்தை ஏதாவது மற்றொரு கட்சி பிடிப்பதற்கு அல்லது சந்திரசேகர பீமார்மியோ அல்லது வேறு கட்சிகளோ வெற்றி பெறுவதற்கு அல்லது மாயாவதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட யூபி சர்வே முடிவு வெளியாகி இருக்கிற நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த சர்வே முடிவு பாரதிய ஜனதாவுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தன் கருத்தில் தெரிவிக்கின்றது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா 48 இடங்களிலும், அதே போன்று இந்தியா கூட்டணி 31 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறும் என்றும், இந்தியா கூட்டணி 10 இடங்களை இழக்கும் என்றும் சொல்லப்பட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள்.
இதற்கு முன்பு எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாஜக 48 இடங்கள் யூபியில். நான் இப்போ பேசுறது யூபி மட்டும்தான். இந்தியா கூட்டணி 31 இடங்கள்ல, அதில் 10 இடங்கள்ல இந்தியா கூட்டணியிலேருந்து போயிடும் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ரிவர்ஸ் எஃபெக்டா பாஜக 38 இடங்களில் பின்னணி வந்திருக்கிறது. 10 இடங்களை இழந்து இந்தியா கூட்டணி 41 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஆட்சிக்கு அதாவது எம்பி தொகுதிகளில் அதிக தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்த செய்தி பிஜேபிக்கு பெரிய செட்பேக் மட்டுமில்லை, பெரிய இழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கிறது யோகி ஆதித்யநாத். இவர் 2017 இருந்து கிட்டத்தட்ட 2 முறையான ஆட்சியை நிறைவு செய்ய போகிறார். மாநில தேர்தலை அவர் எதிர்கொள்வதற்கு இன்னும் சில காலங்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில் யோகியினுடைய கடும் போக்கு இந்துத்துவவாதம், அவர் கடந்த நாட்களில் புல்டோசர் பாபா என்று அழைக்கப்பட்டார். இன்று வரை இஸ்லாமிய மசூதிகளை தகர்ப்பது, 80-20 என்று கடும் போக்குவாத ஹிந்துத்துவாவை பேசி வருவது, ரவுடிகள் பலர் சுட்டுக் கொள்கிறோம் என்கின்ற என்கவுண்டர் அடிப்படையில் அரசியல் விரோதிகளை அழிப்பது, இப்படி சாலைகளில் இஸ்லாமியர்கள் தொழுவதற்கும் அதே போன்று மாட்டு இறைச்சி கொண்டு சென்றவர்கள் தாக்கப்படுவதும், சிஏஏ போராட்டத்தில் தாக்கப்படுவதும், இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை சுட்டு 8 பேருக்கு மேல் கொலை செய்த நடவடிக்கையும், அதாவது பொது சொத்தை காலி செய்தார்கள் என்று அவர்களுடைய ஃப்ளக்ஸ் போர்டுகளை பொது இடங்களில் வைப்பது போன்று பரபரப்பான நடவடிக்கையில் இளம் சாமியார் தாக்கூர் இனத்தை சார்ந்த யோகி ஆதித்யநாத் புல்டோசர் பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்க்ரோச்மெண்ட் செய்யக்கூடிய பல இடங்களை, அதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், குறிப்பாக தலித்துகள், குறிப்பாக வால்மீகி சமூகத்தை சார்ந்தவர்கள் வருஷக்கணக்கில் 100 வருஷம் 200 வருஷமாக வாழ்ந்த இடங்களையெல்லாம் இது அரசின் நிலம் என்றெல்லாம் அவர் சொல்லி இவையெல்லாம் தரைமட்டமாக்கி புல்டோசர்களை கொண்டு வாழ்வியலை காலி செய்தார். அவர் இந்துவாக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், சீக்கியராக இருந்தாலும் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதி. இந்த நாட்டில் தான் அவர் பிறந்தார், இந்த நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த நாட்டில் தான் அவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்து புல்டோசர் பாபாவாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு 2 முறை அவர் ஆட்சியில் இருந்த போதும் ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு? இந்துத்துவாவை கடுமையாக போதித்த போதும், இந்துத்துவா கொள்கையிலே கடுமையாக ஆழமாக இருந்த போதும் ஏன் அங்கே அகிலேஷ் யாதவுக்கான வாய்ப்பு காங்கிரஸின் இணைவின் மூலம் நடக்கிறதா? இந்த மாதிரி சில கேள்விகள் எழத்தானே செய்கின்றது. இப்போ இதற்கு பதிலாக சீவோட்டர்ஸ் இந்தியா என்ன சொல்கிறது என்று பார்த்தால், எந்த ஒரு ஆட்சிக்கு எதிராகவும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்போ உண்மையிலேயே பார்க்கிற போது இந்தியாவில் கோர் ஹிந்துத்துவா எஸ்கலேஷன், பாபரி மஸ்ஜித் இடிப்பு, இதுதான் இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு சேர்த்தது. அதே மாதிரி ரிசர்வேஷன் பில், இதே போன்று பல நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாநிலமான யூபி இப்போது தடுமாறுகிறதா? அதற்கு பல காரணங்களை நாம் பேசலாம். அதாவது என்னதான் ஹிந்துத்துவாக இருந்தாலும் கடந்த 10 வருஷத்தில் அங்கே ஹிந்துக்களுக்கு வேலை இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. ஹிந்துக்களுடைய சமூக சூழ்நிலை சரியாக இல்லை. பல பேர் தங்கள் வாழ்க்கையிலே வேலையின்றி, சமூக சூழல்கள் சீரழிந்து, கட்டமைப்புகள் இல்லாமல், ஒரு ராமரை வைத்து கொண்டு மட்டும் நான் ஹிந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்றோ நடந்து போன முகலாயர்கள் கதையை பேசி கபரிஸ்தான், காலிஸ்தான், ஹிந்துஸ்தான் என்றெல்லாம் பேசிக்கொண்டு 20-80 போட்டி என்றும் புல்டாசர்கள் நடத்தி கொண்டும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற இந்த நாட்டில் ஹிந்து சனாதனத்துவம் என்ற பெயரில் இவர்கள் நடத்துகிற அரசியல் யாத்திரை, அங்கே ஒரு பெரிய யாத்திரையை நடத்தினாங்க. முஸ்லீம்கள் கடைகளுக்கெல்லாம் பேரை மூட வேண்டும் என்று. அந்த யாத்திரை ஒரு பெரிய யாத்திரை. அது பேத்திரை எனக்கு பெயர் மறந்து விட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட முருகர் கோயில்களுக்கு மக்கள் சாரையாக நடந்து வருகிறார்கள். எந்த இடத்திலும் முஸ்லீம் கடைகளை மூடுவதில்லை. பிரியாணி கடைகளை மூடணும், போர்டை மூடணும், முதலாளியுடைய பேர் இருக்கக்கூடாது என்றெல்லாம்
அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி கடுமையான போக்கை அவர் மேற்கொண்டார். என்னதான் இந்து முஸ்லீம் என்று ஒரு வெறுப்பை திணித்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சு போகும். இட் வில் டிஸ்அப்பியர். அந்த நிலைதான் இப்போது அங்க நடந்திருக்கிறதாக சொல்றாங்க எல்லாருமே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் ஒரு பாடல் இருக்கிற மாதிரி இப்போ பாரதிய ஜனதா அங்க சரிவுக்கு காரணம் இதுதான் என்று தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் 41 இடங்களில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெறும், வெற்றி பெறும் என்றும், பிஜேபி 38 இடங்களில் தான் வெற்றி பெறும் என்றும், ஒரே ஒரு இடத்தில் வேறு யாராவது வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற தகவல் நல்ல செய்தி அல்ல. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் 326 இடங்களில் பிஜேபிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே தன் கருத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த கருத்தில் அவங்க ஆகஸ்ட்லேருந்து சொன்னாலும் 6 மாதத்திற்கு 91,000க்கு மேல் 25,000க்கு மேல் என்று சொன்னாலும் இது பல விஷயங்களில் மாறும். லோக்கல் இஷ்யூ, வேட்பாளர்கள், அந்த நேரத்தில் உள்ள பிரச்சனைகள், கூட்டணி பலம், இப்படியெல்லாம் மாறும். இது 3.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை வைத்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணி செட்டப் முழுமையாக உடைந்து விட்டது. இதை வச்சு நாம் முடிவுக்கு வர முடியாது. ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.